ஹே ஹாய் வணக்கம். ஸோ இதில் வந்து டெஸ்ட் 4க்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து இதுதான் சிலபஸ், டெஸ்ட் 4க்கான சிலபஸ் இது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டெஸ்ட் 4ஓட கொஸ்டின் பேப்பர் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு நீங்கள் வந்து டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கனாவே நம்ம சேனல் வரும். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி டெஸ்ட்டு 1, 2, 3க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ டெஸ்ட் 4க்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அதற்கான லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் 1, 2, 3 வரைக்கும் நம்ம ஆன்சர் கீ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை திரும்ப திரும்ப படிங்க. ஆன்சரு அது வந்து மறுபடியும் பார்த்து அந்த கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணி அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் அதே போல் ரிவிஷனை வந்து மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சரை வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் எக்ஸாமில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் எழுத போகிறது 200 கேள்வி. ஆனால் உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் தான் இருக்கும், விச் இஸ் 180 மினிட்ஸ் தான் இருக்கும். 180 நிமிஷங்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கேள்விக்கு 1 நிமிஷங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அதனால் ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ டெஸ்ட் 3 வரைக்கும் அந்த கொஸ்டினை கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஈவன் இப்போ தான் நீங்கள் டெஸ்ட் 1 எழுதுறீங்க அப்படின்னா கூட அதில் போயிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டை உங்கள் அந்த டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணதில் என்ன மார்க்குங்கிறத அந்த டெஸ்ட் 1ஓட கமெண்ட் செக்ஷனில், டெஸ்ட் 2ல் என்ன மார்க்கு, டெஸ்ட் 3ல் என்ன மார்க்கு, அதையெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டெஸ்ட் 4 கொஸ்டின் கொடுக்குறோம். திரும்ப டெஸ்ட் 4ஓட ஆன்சர் கீ போடும்போது அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் 4ல் என்ன மார்க்குங்கிறத கமெண்ட் பண்ணி வைங்க. அண்ட் அதே போல் வந்து இந்த ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட மிக முக்கியமான நோக்கமே வந்து அது நிறைய பேர்த்த போய் சேரணுங்கிறது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சக ஆஸ்பிரண்ட்ஸ் யாரும் குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச நம்மளோட ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி 3 டெஸ்ட் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 4வது டெஸ்ட்டு போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு நடக்கிறதே எனக்கு தெரியாது சார், எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் இன்னும் நிறைய பேர் போய் சேரவே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் அந்த டெஸ்ட் வந்து சேரட்டும். டெஸ்ட் 4ஓட ஆன்சர் கீழே சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டடா.